என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகள் அனைவருக்கும் வணக்கங்க. நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகும் சனி வக்ர பயிற்சி கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் தந்திருக்கு, கெடு பலன்கள் என்ன, சுப பலன்கள் என்ன, என்ன செய்தால் கெடு பலனிலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறத நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மிகவும் பயனுள்ள பதிவாக அமையுங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நாங்கள் சொல்லியிருக்க கருத்துக்கள் உங்களுக்கு பிடிக்குங்க. இப்போ வந்துட்டு சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது சனி பகவான் பின்னோக்கி நகர்வது தாங்க அப்படி சொல்கிறோம். இப்போ வந்துட்டு சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, கும்ப ராசியில் இருக்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் இப்போ இருக்காருங்க. இவர் இந்த முறை வந்துட்டு வக்ர பயிற்சி அடையும் போது கும்பத்தில் சனி பின்னோக்கி சதயம் நட்சத்திரத்திற்கு செல்றாருங்க. இதன் மூலம் ஜூன் 30 முதல் வக்ர பயிற்சி அடையும் சனி பகவான் அதன் பிறகு அக்டோபர் 5 வரைக்குமே பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறாருங்க. மொத்தம் 139 நாள் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டம் இருக்குங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படிப்பட்ட காலகட்டமாக அமைஞ்சிருக்கு, என்ன சுப பலன், என்ன கெடு பலன், என்ன செய்தால் அதிலிருந்து விடுபட முடியும் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க. அதற்கு முன்னாடி உங்களது நண்பர்கள் கன்னிராசிக்காரங்களாக இருந்தாலும் இந்த பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த நல்ல காரியங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றால் போல் சுப காரியங்களை அவங்க செய்வதற்கு ஒரு சிறந்த ஒரு உறுதுணையாக இருக்குங்க. அதற்கு முன்னாடி நீங்கள் சனீஸ்வர பகவானை பற்றின ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே ஒரு சிறந்த ஒரு தீர்வாக இருக்குங்க. எப்போவுமே சனீஸ்வர பகவான் இப்போ 7.5 சனி, அஷ்டம சனின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி வந்துட்டால் ரொம்பவும் கஷ்ட காலமாக இருக்குதுன்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. அந்த பலன்கள் எல்லாமே அவர் தரதில்லைங்க. நாம் நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்கிறோமோ அதற்கேற்றால் போல் பலன்களை தரக்கூடியவர் தாங்க சனி பகவான். தர்ம காரகனான சனி பகவான் வந்துட்டு நல்லது செய்யும் யாருக்குமே 7.5 சனி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரிங்க, அவங்க பாருங்கள் எந்த கஷ்டமுமே இல்லாமல் நல்லா இருப்பாங்க. தர்மத்துக்கு உறுதுணையாக கூடவே இருப்பாருங்க சனி பகவான். நாம் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துட்டு ஏன் வருது, சனீஸ்வரனால வருதா அப்படின்னு யோசிக்கவே கூடாதுங்க. நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதற்கு எதிர் செயலை கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் நமக்கு தருவாருங்க. நன்மை செய்தால் நன்மை பிறக்குங்க, தீமை செய்தால் கட்டாயம் சனீஸ்வரன் தீமை தாங்க செய்வார். இதுதான் உண்மைங்க. மேலும் வந்துட்டு நான் எதுவுமே அந்த மாதிரி செய்யலை, ஆனால் எனக்கு நடக்கிறதெல்லாம் கஷ்டமாகவே இருக்குது, என்னை எல்லாம் ஏமாத்துறாங்க, நான் எவ்வளோ காசு பணம் எல்லாமே மற்றவங்களை நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? உங்களுக்காக ஒரு பலன் தாங்க. நீங்கள் என்னென்னா திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு சென்று நீங்கள் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சனீஸ்வரனால் நல்ல பலன் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ பதிவின் கமெண்ட்டில் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி என 3 முறை கமெண்ட்டில் பதிவிடவும் செய்யுங்க. நாங்களும் உங்களுக்காக சனீஸ்வர பகவானிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். மேலும் நீங்கள் செய்யும் தொழில் வியாபாரம் சிறந்து விளங்க, குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யலைன்னா, தினமுமே நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களது சாப்பாட்டிலேருந்து ஒரு கைப்பிடி எடுத்து காகத்திற்கு வைங்க. அது வந்துட்டு கோடானு கோடி நன்மையை உங்களுக்கு தருங்க. ஏன்னா பகிர்ந்து உண்ணும் பழக்கம் பறவை இனத்தில் காகத்துக்கிட்ட தாங்க அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காகம் அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானோட வாகனமாகவும் இருக்குங்க. இந்த 2ஐயும் சேர்த்து தாங்க சொல்லப்படுது. காகத்துக்கு ஒரு கைப்பிடி உணவு வைத்தால் உங்களுக்கு எப்பேற்பட்ட தடைகளில் இருந்துமே விடுபட ஒரு உறுதுணையான செயல்னே சொல்லலாங்க. சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலனை தருவாருங்க. மேலும் இத்தனை காலம் எனக்கு எத்தனையோ பயிற்சி வந்துடுச்சுங்க. குரு பயிற்சி வந்துச்சு, சனி பயிற்சி வந்துச்சு, 7.5 சனி கூட நடந்துச்சு, என்னோடய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? அப்படி இருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த சனி வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, இத்தனை காலமே பணம் இல்லை, வேலை இல்லை, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக போதிய வருமானம் கிடைக்குங்க. இது வரைக்கும் ரொம்ப புலம்பிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த பிரச்சனை எல்லாமே இப்போ தீருங்க. இனி கண்டிப்பாக நீங்கள் அப்படி புலம்பவே தேவையில்லைங்க, புலம்பவும் மாட்டீங்க. ஏன்னா உங்களது தொழில், இருந்த கடன் அடைப்பட எல்லாமே ஒரு சிறந்த பயிற்சி தாங்க இந்த பயிற்சி. வருமானம் அதிகரிக்குங்க, தொழிலும் மேம்படும். இதன் மூலம் இது வரைக்கும் இருந்த கடன்களை அடைக்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் இல்லையா? மேலும் இந்த பயிற்சியில் பாருங்கள், கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ விஷயங்களை நினச்சி புலம்பிகிட்டு இருந்துருப்பீங்கோ, அந்த விஷயங்களில் கண்டிப்பாக இனி யோசிக்க கூட மாட்டீங்க. அப்படி ஒரு நல்ல பயிற்சி தாங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னி ராசிக்காரங்க வேலை ரீதியாக எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தாங்க. அந்த வெற்றி மேலே வெற்றி குவிஞ்சிக்கிட்டே இருக்கும்னு சொல்லாங்க. ஆனால் இவ்வளோ நேரம் நீங்கள் வந்துட்டு ரொம்ப தோல்வி தான் சந்திச்சிருப்பீங்க. எந்த ஒரு செயல் எடுத்தாலுமே தோல்வியில் முடியுதுன்னு சொல்லி
மன சஞ்சலத்தில் ஆளாகினவங்க தாங்க இந்த கன்னிராசிக்காரங்க. ஆனால் இந்த சனி வக்ர பயிற்சியின் மூலம் உங்களது வேலை சிறந்து அமையுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த வேலை கூட மே மாதத்துக்கு அப்புறம் அந்த வேலையிலேயே உங்களுக்கு திடீர்னு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே வருங்க. அதனால திடீர் மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் அது எல்லாமே நல்ல மாற்றங்களாக உங்களுக்கு அமையுங்க. கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் புலம்ப மாட்டீங்க. கடனை அடைக்கிறதுக்குமே வந்துட்டு அதற்கேற்ற வருமானம் உங்களுக்கு வருங்க. ஆனாலுமே இந்த பயிற்சி வேலையை பொறுத்த வரைக்கும் சிறந்து விளங்குதுங்க. உங்களுக்கு மேனேஜர் ஆகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு வருங்க. ஆனால் குடும்ப விஷயத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தா குடும்ப உறவில் கொஞ்சம் சிக்கல் ஏற்படலாங்க. கணவன் மனைவிக்கிடையெல்லாம் சில சண்டை சச்சரவுகள் ஏற்படுங்க. மேலும் இந்த சிக்கல்களிலிருந்து தப்பிக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணுங்க. உங்களது பேச்சில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் விட்டுட்டீங்களா வீண் பிரச்சனையில் கொண்டு போய் அது முடிச்சிடுங்க. அது கொஞ்சம் சிக்கல் சண்டைலாம் வரும் இல்லையா, அதெல்லாம் தவிர்க்கணும்தான் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க. குடும்ப உறவில் கொஞ்சம் சிக்கல் வருங்க இந்த பயிற்சியில். அதன் பிறகு இந்த பயிற்சியின் மூலம் உங்கள் வாழ்க்கை மாறும். அதாவது குடும்பம் தான் அப்படி இருக்கும், தொழில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். முக்கியமாக பொருளாதார ரீதியாக பார்த்தா நீங்கள் ஒரு நல்ல உயரத்தை தொட போகிறீங்கன்னே சொல்லலாங்க. முக்கியமாக இது வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் உட்காரக்கூடிய காலகட்டம்னு கூட சொல்லலாங்க. உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் நிறையவே கிடைக்குங்க. 1-2லாம் இல்லைங்க, பல நல்ல வேலை உங்களை தேடி உங்கள் வீட்டை தேடி வருங்க. இது வரைக்கும் நான் ஆசைப்படுற வேலை, நான் படித்த வேலைக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு இருக்கிற சிம்ம ராசிக்காரங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் நினச்ச வேலை கூடிய சீக்கிரமே வந்து சேருங்க. இந்த பயிற்சி மட்டும் வரட்டுமே, 30ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஆனால் நாங்கள் பார்த்த வரைக்குமே சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தொழிலை எல்லாம் மேம்படுத்த உறுதுணையாக இருக்குங்க. இந்த குடும்ப பிரச்சனை மேக்சிமம் ஒரு சில ராசிகளுக்கு வந்திருக்கு. ஏன்னா குடும்பத்தில் சிக்கல் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதா தான் பலருக்குமே வந்திருக்குங்க. அதில் ஒருத்தர் தான் சிம்ம ராசிக்காரங்களும். குடும்பத்தில் மட்டும் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. பொருளாதாரம் நல்லாவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களுக்கு என்ன நல்ல பலன்கள் இருக்குன்னு பார்த்தா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொந்தமாக வீடு வாங்கும் வாய்ப்புமே வருங்க. இதன் மூலம் வருமானம் அதிகரிக்குது இல்லையா, அதன் மூலம் கடன்களை அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. நிலம் வாங்கும் வாய்ப்புமே உங்களுக்கு இருக்குங்க. மேலும் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணுறீங்க இல்லையா, உங்களுக்கு எல்லாமே அரசாங்க வேலை கிடைக்க நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க. மேலும் இவ்வளவு நேரம் நாம் உங்களுக்கு என்ன சாதகமாக நடந்திருக்கு, என்ன நல்ல பலன்கள் வந்திருக்கு, நீங்கள் என்ன செஞ்சால் அந்த நல்ல பலன்களை தக்க வச்சு கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்துட்டு ஒரு சில பாதகமான செயல்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் வயிற்று பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. அதனால் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். கொஞ்சம் இல்லைங்க, ரொம்பவே கவனம் செலுத்தணுங்க. தலைவலி வயிற்று வலி எல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் உடனே வந்துட்டு டாக்டர் அணுகிடுங்க. வீட்டில் மாத்திரத்துக்கு அதை போட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்லி வீட்டு வைத்தியம் செய்யாதீங்க. மருத்துவரை அணுகி அதற்கேற்ற முறையான மருத்துவத்தை செஞ்சுக்கோங்க. அதன் பிறகு குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்கிறதெல்லாம் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. நல்ல வரன் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் முடிவு எடுக்காதீங்க. உங்களது பிள்ளைகளுக்கு நல்ல வரன் தேர்வு செய்கிறதுல நீங்கள் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. இது முக்கியமான ஒன்றுங்க. அடுத்தது வந்துட்டு உங்கள் வாழ்வில் ஏற்படும் கஷ்ட நஷ்டமெல்லாம் வரும் இல்லையா, இந்த மாதிரி வேலையில் ஏதாவது ப்ராப்ளம் வருது, அந்த மாதிரி தடை ஏற்படுது அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த சமயத்தில் தவிர்க்கணும், அந்த அந்த பிரச்சனையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, பரிகாரமாக உங்களுக்கு கால பைரவர் கோவிலுக்கு சென்று உங்களது பெயர் என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலை சொல்லி அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. கால பைரவர் உங்களது தொழிலில் ஏற்படும் அனைத்து கஷ்டங்களுமே விலக்கி உங்களுக்கு நன்மை பயக்குவாருங்க. அதனால நீங்கள் கால பைரவரை வழிபாடு செய்வது ரொம்பவும் சிறந்த ஒரு பலனே சொல்லலாங்க இந்த சமயத்தில். ஜாதக ரீதியாக பார்த்தா மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பலன் சனி பகவானுக்கு இருக்குங்க. இவரோட சின்ன நகர்வு கூட பல 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 கிரகங்களுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய குணம் இவர்கிட்ட இருக்குங்க. இவரோட சின்ன நகர்வு எல்லோருக்குமே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்களோட வாழ்க்கையை புரட்டி போட குணம் வந்துட்டு சனி ஒருவரை எப்படி தூக்கி வளர்க்கணும், எப்படி அவங்கள தூக்கி மிதிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே யோசித்து நம்ம என்ன செய்கிறோமோ அதற்கேற்ற நமக்கு பலனை தரக்கூடியவர் தாங்க சனி பகவான். சனி எந்த திசையில் செல்றார், உங்களுக்கு எத்தனையாவது இடத்துல செல்றார் அப்படிங்கிறதையுமே வச்சு கூட நம்ம வந்துட்டு நம்மளோட வாழ்க்கை கணிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கணிக்க முடியுங்க. மேலும் வந்துட்டு சனியின் மூலம் வாழ்ந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, சனியின் மூலம் வீழ்ந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட சனி உங்களுக்கு வக்ர பயிற்சி
மிக சிறந்த பலனை தந்திருக்குன்னே சொல்லலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே இந்த மாதிரியான பயிற்சி என்ன பலன்களை தரும்னு ஒவ்வொரு ராசிக்குமே நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த பதிவுகள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.